ஆ இது வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஓலாப் ஃபியூச்சர்ஸ் இன் ஆரக்கிள். ஸோ இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம ஓஎல்டிபி இது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்ன்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஓஎல்டிபி. இது என்ன அப்படின்னா, நம்ம டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸ்ல பண்ற ஆப்பரேஷன்ஸ் தான் இதுவரைக்கும் பார்த்தோம். ஸோ இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் மோஸ்ட்லி வந்து டெய்லி ஆக்டிவிட்டி அந்த டேபிள்ஸ்ல நடக்கும். ஸோ அந்த மாரி இதுல பார்த்ததெல்லாம் ஓஎல்டிபி. ஸோ இதுவரைக்கும் பார்த்த கான்செப்ட் ஓஎல்டிபில வரும். பட் ஓலாப்லயும் யூஸ் பண்ணுவாங்க. பட் மோர் ஃப்ரீக்வென்ட்டா வந்து டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸ்ல பண்றது. சரிங்களா? இந்த ஃபீச்சர்ஸ். பட் ஓலாப்ங்கிறது ஆன்லைன் அனாலிட்டிக்கல் ப்ராசஸிங் ஃபீச்சர்ஸ். இது வந்து என்னன்னா, டேட்டா வேர் ஹவுசிங், டேட்டா மார்ட். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து ரிப்போர்ட்டிங் பர்ப்பஸ்க்காண்டி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆரக்கிள் 8ஐக்கு அப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆரக்கிள் இந்த ஃபீச்சர்ஸ்ல என்ன பெனிஃபிட்னா, ஆ ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து இந்த ஓலாப் ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஆ ரொம்ப இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டிங் வந்து நம்ம இந்த ஓலாப் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். சரிங்களா? ஆம் இது வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து டாப் என்குயரீஸ் டாப் அ டாப் என்குயரீஸ் இதுல வருது. ஆ ஸோ டாப் என்குயரீஸ் நம்ம ஓஎல்டிபில வந்து லெவல் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். பட் இங்க வந்து டாப் என்குயரீஸ் மல்டிபிள் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. அத யூஸ் பண்ணி எப்படி டாப் குயரீஸ் ரன் பண்றோம் இத பார்ப்போம். அப்புறம் வந்து அ அங்க குரூப் ஐ கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். இங்க குரூப் ஐ ஃபங்ஷனு சம் அட்வான்ஸ் லெவல்ல பார்ப்போம். குரூப் ஐ எந்த இன்டெலிஜென்ஸ் அந்த ரிப்போர்ட்டிங் எப்படி குரூப் ஐல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கியூப், ரோல் அப். இது 4 தான் ஓலாப் ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஆம், ஆ, நம்ம இத என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட். நம்ம வந்து ப்ராசஸிங் ஆல்ரெடி இந்த ஆப்பரேஷன்லாம் நம்ம ஓஎல்டிபிலயும் பார்த்திருப்போம். பட் ஓலாப்ல அனாலிட்டிக்கல் ப்ராசஸிங் ரிப்போர்ட்டிங் பர்ப்பஸ்ல எப்படி ஹையஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம பண்றது அப்படிங்கிறத இங்க ஓலாப் ஃபீச்சர்ஸ யூஸ் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? ஆ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து ரோல் அப் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரோல் அப் ஆப்ஷன் பத்தி பார்ப்போம். ரோல் அப் ஆப்ஷன். ஆ இதோட சின்டாக்ஸ் என்னன்னா, ரோல் அப் என்ன பண்ணும்னா, நம்ம ஆல்ரெடி குரூப் ஐல பார்த்திருப்போம். குரூப் ஐ வந்து என்னன்னா, குரூப் ஆஃப் ரோஸ் ப்ராசஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் செட்ட குடுக்கும். சரிங்களா? அப்ப குரூப் ஐ அ இது வேணா இது என்ன செய்யும்னா, ஆ 2 கிரானுலர் டேட்டாவ குடுக்கும். சரிங்களா? குரூப் ஐ டோட்டலும் குடுக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இது வந்து கிராண்ட் டோட்டலும் குடுக்கும். சரிங்களா? 2 வகையான டோட்டலும் குடுக்கும். ஸோ இது வந்து ஆம் குரூப் ஐ ஆப்பரேஷன் பை ஆப்பரேஷன் பை ஆப்பரேஷன் இது குரூப் பை பண்ணும். அப்புறம் ப்ரொடியூஸ் சப்டோட்டல். சப்டோட்டலும் இது ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஆஃப் சம் சேல் ஃப்ரம் எம்பி குரூப் பை டிபார்ட்மெண்ட் நம்பர். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து நம்ம ஓஎல்டிப்ல பார்ப்போம். ஆன்லைன் ப்ராசஸிங்ல பார்த்திருப்போம். ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் டிபார்ட்மெண்ட் நம்ம குரூப் பண்ணி அதோட சம் டோட்டல் பார்க்கணும். சரிங்களா? இந்த டேட்டா வந்து ஒன் மோர் லெவல். இதோட கிராண்ட் டோட்டலையும் நம்ம வேணும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு குரூப் பை டிபார்ட்மெண்ட் வைஸ் கிரா இது சம்மும் வேணும். இதோட ஓவரால் டோட்டலும் வேணும்னா, நம்ம ஓலாப் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இந்த ஓலாப் யூஸ் பண்றது என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், இது இந்த எஸ்ஜிஎல் இது அந்த லாஜிக்கல் மெமரில இருக்க அந்த டேட்டாலயே வந்து ஒன் மோர் கிராண்டர் இது பண்ணும். சரிங்களா? இந்த இதுல வந்து ஜஸ்ட் இதுல ரோல் அப் பண்ணோம்னாலே அந்த இது ஜஸ்ட் இதுல இருக்கு இதுல
ஜஸ்ட் ரோல் அப் அவ்வளோதான். ரோல் அப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணுன்னா கிராண்ட் டோட்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இது வந்து குரூப் பை டோட்டல். இந்த டோட்டலை வந்து அக்ரிகேட் பண்ணி இந்த டோட்டல் வரும் சரிங்களா. ஓஎல்டிபி ஃபியூச்சர்ஸ்லயும் இந்த கான்செப்டை அச்சீவ் பண்ண முடியும். பட் இது வந்து ஹைலி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் இதை வந்து நம்ம ஓலாப்ல அச்சீவ் பண்ண முடியும். செட் ட்ரேஸ் ஆன் பார்த்தீங்கன்னா சேம் இதை நான் ஓலாப் இதுலேயும் அப்ளை பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓஎல்டிபி ஃபங்க்ஷன் நார்மல் குரூப்பை யூஸ் பண்ணி இது வந்து இன்லைன் யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் சம் ஆஃப் ஷேலு max sum of share நான் இப்படியும் இன்லைன் query யூஸ் பண்ணி நான் ஓஎல்டிபியில் இது பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இது 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 ஒரு செலக்டா யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்லைன்ல இஎம்பி டேபிள் வந்து மேக்ஸ் எடுத்துட்டு இது பண்ணேன். ஸோ இது வந்து கிராண்ட் டோட்டல் வந்து செப்பரேட்டா இதில் எடுத்துட்டு வந்திருக்கேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 வாட்டி டேபிள் அக்சஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்திருக்கும். ஸோ ஆப்டிமைசர் வந்து இது வந்து எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு, எவ்வளோ டைம் இருக்கு, எவ்வளோ ப்ராசஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது காமிக்கும். சேம் ரிசல்ட்டை இது அந்த இது வந்து டூப்ளிகேட் வேற நம்மளுக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் காமிக்குது. சேம் ஆப்ரேஷன் நம்ம ஓவர்லாப் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்க இதில் நடந்ததுல ஒரே பாதி தான் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஒரே ஒரு வாட்டி இஎம்பி டேபிள் அக்சஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதனால வந்து ஹைலி பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து ஒரு வாட்டி தான் டேபிளை கனெக்ட் பண்ணும். மிச்சதெல்லாம் வந்து லாஜிக்கல் மெமரியிலே இது ப்ராசஸ் பண்ணி இந்த இது. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூஸில் வந்து ஜஸ்ட்டு எம்ப்ளாயோட சப் டோட்டலும் கிராண்ட் டோட்டலும் எழுதுவாங்கன்னா நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்க முடியும் சரிங்களா. இது வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் சரிங்களா. இது வந்து லார்ஜ் வால்யூமை டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது ஹையஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸை இது பண்ணும். ஒன்ஸ் மெமரி லோட் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் மெமரியில் இருக்க டேட்டாவை வச்சே வந்து லாஜிக்கல் மெமரியில் இருக்க டேட்டா வச்சு ரிமைனிங் இதை இது பண்ணும் சரிங்களா. ஜஸ்ட் சின்டெக்ஸு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை.
குரூப் பை ரோல் அப், அவ்வளவுதான். ரோல் அப், அதுக்கப்புறம் எந்த காலம் நம்ம இது பண்ணுமோ அந்த அது வந்து ஒரு காலமா இருக்கலாம், இல்ல மல்டிபிள் காலமாவும் இருக்கலாம். சரிங்களா? பேஸ்ட் ஆன் த இது என்னன்னா, எவ்வளவு காலம் இருக்கோ அதுல இதுல இப்ப 2 காலம் இருக்குன்னா இதுல ஒரு பாசிபிள் காம்பினேஷன் சப் டோட்டல் நம்மளுக்கு இது கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஜஸ்ட் நானு ரோல் அப் நான் வந்து ஜாப் டிபார்ட்மெண்ட் நேம் கமா ஜாப் பாருங்க. 10th டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன சேலரி இருக்கு, அது 10th டிபார்ட்மெண்டோட டோட்டல். அதே மாதிரி 20th டிபார்ட்மெண்ட் என்ன இருக்கு, 20th டிபார்ட்மெண்டோட டோட்டல். ஸோ 30. ஜஸ்ட் ரோல் அப்ல எத்தனை இது கொடுக்குறோமோ அதுல வந்து ஒரு காம்பினேஷன், ஒரு டைமென்ஷன்ல என்ன கிராண்ட் டோட்டல் இருக்கோ அந்த கிராண்ட் டோட்டலை வந்து நம்ம இது பண்ண முடியும். ஸோ இது மாதிரி வந்து மல்டிபிள் இதை வந்து மோஸ்ட்லி இது வந்து என்னன்னா டைமென்ஷனல் காலம்னு சொல்லுவாங்க. என்ன டைமென்ஷன் நம்மளுக்கு டேட்டா வேணுமோ அந்த இந்த ரோல் அப்ல யூஸ் பண்றது டைமென்ஷன், இதுல யூஸ் பண்றது மெஷர் காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நார்மல் ஓஎல்டிபில இந்த என்னன்னா இது வந்து அக்ரிகேட்டர் காலம்ஸ் சொல்லுவாங்க, இது அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதுல ஓஎல்ஆப்ல இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டைமென்ஷன் காலம், இது மெஷர் காலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்மளுக்கு எந்த மாதிரி டேட்டா சப்டோட்டல் கிராண்ட் டோட்டல் வேணுமோ அதை நம்ம ரோல் அப்ல கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட அந்த அந்த என்ன காலம் கொடுத்துருக்கோமோ அதோட சப்டோட்டலும் கிராண்ட் டோட்டலும் நம்மளுக்கு கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரே ஒரு வாட்டி தான் டேபிள் அக்சஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த லாஜிக்கல் மெமரியில வச்சே இது பண்ணும். ஸோ இதே வந்து நம்ம இதுல இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, இதை வந்து செட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த லாஜிக் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஓஎல்டிபி யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். பட் அதை கம்பேர் பண்ணல ஓலாப் ஃபீச்சர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட். அதான் ஒண்ணு. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன இது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்னன்னா 2_ year date year wise aggregation கேக்குறேன். இயர் வைஸ் அந்த டோட்டல் நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனல் காலம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து 2 கன்வர்ஷன் யூஸ் பண்ணி இயரை மட்டும் எடுத்துட்டேன். அந்த இயர் வைஸ் நம்ம கூட நம்ம அந்த இதை பண்ணிக்கலாம். ஸோ இது நோ ரிஸ்ட்ரிக்ஷன். நம்ம எந்த காலம் வேணாலும் நம்மளுக்கு தேவையான காலத்தோட டைமென்ஷனை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இயர் வைஸ் என்ன இருக்குங்கிறத பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் அதுல வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்குறோம். டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ன கிராண்ட் டோட்டல் வருதுன்ட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ், அதுக்கப்புறம் ஓவரால் சப் டோட்டல். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு தேவையான கிரானுலர் இது பண்ணுறது ஜஸ்ட் ரோல் அப்ல நம்மளுக்கு தேவையானது கொடுத்துட்டு நம்ம இது பண்ணலாம். சரிங்களா? ஜஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை. சின்டாக்ஸ் நம்ம நார்மலா பார்த்தது தான். ரோல் அப் மட்டும் இங்க ஆட் பண்ணியிருக்கு. சரிங்களா?
கிராண்ட் டோட்டல் சப் டோட்டல் வேணும்னா ஜஸ்ட் நீங்க இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, ரோல் அப் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிராண்ட் டோட்டலும் சப் டோட்டலும் சரிங்களா. உங்க இன்டர்வியூல உங்களுக்கு எம்ப்ளாயோட கிராண்ட் டோட்டல் சப் டோட்டல் எடுத்துட்டு வாங்கன்னா நீங்க இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்க எடுத்துட்டு வரலாம். ஜஸ்ட் அவங்க இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கூட சொல்றீங்களா, நீங்க யூஸ் பண்ணி ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், இன்லைன் சப்ஸ்கொயர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், யூனியன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாம். அதையெல்லாம் கொடுக்கறத விட இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஹைலி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் சரிங்களா. இது ரோல் அப். இதுல பாத்தீங்கன்னா இதுல n டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுல வந்து n-1 டைமென்ஷன் கிடைக்கும், n டைமென்ஷன் கிடைக்காது சரிங்களா. இப்போ வந்து 3 டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுல 2 டைமென்ஷன் டேட்டா தான் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல இயர் வைஸ் கிடைச்சிருக்கு, இயர் வைஸ் சப் டோட்டல் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, இயர் வைஸ் கிராண்ட் டோட்டல் வந்து கிடைக்கல. ஒன்லி என்னன்னா ஜாப் வைஸ் கிராண்ட் டோட்டல் கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் அதோட சப் டோட்டல் கிடைச்சிருக்கு. ஆனா இயர் வைஸ் அந்த கிராண்ட் டோட்டல் ஓவரால் டோட்டல் வந்து மிஸ் ஆகுது சரிங்களா. ஏன்னா வந்து ரோல் அப் வந்து என்னன்னா n டைமென்ஷன் இருக்குன்னா அதுல n-1 டைமென்ஷன் தான் கொடுக்கும் சரிங்களா. இன்னொன்னு இதுல இது வந்து நம்மளுக்கு மோஸ்ட் பாசிபிள் காம்பினேஷன் வேணும்னா அப்போதைக்கு நம்ம யூஸ் பண்றதுதான் கியூப் சரிங்களா. இது வந்து ரோல் அப் வந்து n டைமென்ஷன்ல n-1 அதுல 3 இருக்குன்னா அதுல 2 இதுதான் கொடுக்கும். இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜாப் இதுல இயர் வைஸ் மிஸ் ஆகுது. இப்போ 3 கொடுத்துருக்கீங்க, இயர் வைஸ் மிஸ் ஆகுது. இப்போ வந்து 2 கொடுத்தோம்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் கிராண்ட் டோட்டல் தான் நம்மளுக்கு கிடைக்குது. பட் இந்த ஜாப் வைஸ் கிராண்ட் டோட்டல் நம்மளுக்கு கிடைக்கல. டிபார்ட்மெண்ட் வைஸ் இது கிடைக்குது, ஜாப் வைஸ் கிடைக்கல. ஸோ அந்த ஜாப் வைஸ் கிராண்ட் டோட்டலும் அதுக்கப்புறம் ஓவரால் டோட்டல் ஜாப் வைஸ் டோட்டலும் வேணும்னா அப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன பாசிபிள் காம்பினேஷன் டேட்டாலாம் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னா அப்போதைக்கு அந்த மாதிரி இது வேணும்னா அப்போதைக்கு வந்து கியூப் யூஸ் பண்ணலாம். கியூப் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு மல்டிபிள் n டைமென்ஷன் இருக்குன்னா n காம்பினேஷன் ஆஃப் சப் டோட்டல் கிராண்ட் டோட்டல் நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இதுல கியூப் இப்போ வந்து ஒரே ஒரு காலம் யூஸ் பண்ணோம்னா கியூப் ரோலப்பும் சேமா தான் இருக்கும். பட் மல்டிபிள் காலம் யூஸ் இதுக்கு வந்து அத்தனை பாசிபிள் டைமென்ஷன் கிடைக்கும் சரிங்களா. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இதுல வந்து ஜாப் வைஸ் அந்த டோட்டல் வந்து அதுல மிஸ் ஆச்சு, இங்க ஜாப் வைஸ் அந்த டோட்டலும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. ஜாப் வைஸ் அந்த சப் டோட்டலும் ஓவரால் டோட்டலும் வந்திருக்கு. ஓவரால் டோட்டல் இதுலயே இருக்கு, பட் இந்த ஜாப் வைஸ் டோட்டல் மிஸ் ஆச்சு. ஸோ இப்ப இந்த ஜாப் வைஸ் டோட்டலும் நம்ம கியூப் யூஸ் பண்ணா சரிங்களா. இதுதான் கியூபுக்கும் ரோல் அப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சரிங்களா. நம்மளுக்கு எவ்வளவு காம்பினேஷன் ஆஃப் சப் டோட்டல் அண்ட் கிராண்ட் டோட்டல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. மோஸ்ட்லி வந்து ரிப்போர்ட்டிங்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம். உங்க ப்ராஜெக்ட் வந்து ஹைலி ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா இந்த ஃபீச்சர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் டேபிள் அக்சஸ் பண்ணுது, பட் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி தான் அக்சஸ் பண்ண அந்த லோக்கல் மெமரியிலே அது என்னென்ன பாசிபிள் காம்பினேஷன் இருக்குமோ அந்த காம்பினேஷனோட சப் டோட்டலும் கிராண்ட் டோட்டலும் எழுதிட்டு வந்திருக்கேன் சரிங்களா. இதுதான் ரோல் அப் அண்ட் கியூப். இந்த 2 கான்செப்டும் புரியுதா? ரோல் அப்பும் கியூப் எப்படி இருக்காதுன்னு பெருசா இல்ல. ஆல்ரெடி ஓஎல்டிபி லாஜிக் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதுல வந்து ஜஸ்ட் ரோல் அப்பும் கியூப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம் அவ்வளவுதான். நம்மளுக்கு மல்டிபிள் காம்பினேஷன்னா இது சரிங்களா. ரோல் அப் கியூப்
இதுக்கப்புறம் குரூப்பிங் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. குரூப்பிங் ஃபங்க்ஷன் குரூப்பிங் ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா, இப்ப இதுல பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இதுல பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் கிராண்ட் டோட்டல் அங்க வருதோ, அங்கெல்லாம் வந்து நல் வருது. சரிங்களா? நல் வருது. இப்ப இந்த கிராண்ட் டோட்டல் இருக்க இடத்துல எல்லாத்துலயுமே வந்து ஆம் என்ன ஆகும்னா 0 வரும். 1 வரும். இங்க வந்து இந்த வேல்யூ இது வந்து வேல்யூ வந்துச்சுன்னா அங்க 0வும், வேல்யூ இல்லாம வந்துச்சுன்னா அங்க 1ம் நம்மளுக்கு இந்த குரூப்பிங் வெக்டார், பிட் வெக்டார் குடுக்கும். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா, இப்ப இந்த ஆல்ரெடி இருக்க லாஜிக்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த நல் என்விஎல் யூஸ் பண்ணி நான் எழுதுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ டிபார்ட்மென்ட்னு அ என்விஎல் ஆல்ஜா பாருங்க எங்கெங்கெல்லாம் வந்து நல் வருதோ, அங்கெல்லாம் ஆல் ஜாப் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆ என்விஎல் யூஸ் பண்ணி நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஜாப் வர இடத்துல ஜாப் அந்த இத குடுத்துரு. அது வல்லாத இடத்துல இது வந்து கிராண்ட் டோட்டல். ஸோ அங்க ஆல் ஜாப் குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆ என்விஎல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு மீனிங்ஃபுல் அவுட்புட்ட குடுக்கலாம். இங்க இந்த டிபார்ட்மெண்ட் இங்கேயே வந்து இருக்கு. பட் என்விஎல் வந்து சேம் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் தான் நம்ம இது பண்ண முடியும். இப்ப நம்பர்னா நம்பர், கேரக்டர்னா கேரக்டர் டேட்டா டைப். ஸோ பட் இங்க நம்பர் குடுக்கிறத விட மீனிங்ஃபுல் அவுட்புட்க்கு நான் என்னன்னா 2 கேர் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்றேன். கன்வெர்ட் பண்ணி அ 2 கேர் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி, இத வந்து என்விஎல் யூஸ் பண்ணி என்ன பண்றேன்னா, இது நல்ன்னு வந்துச்சுன்னா ஆல் டிபார்ட் ஸோ இது மாரி நம்ம வேற ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் இத 2 கேர் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நல் என்விஎல் வந்து சேம் டேட்டா டைப் வேல்யூ தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ அதனால இது வந்து நம்பரா இருக்கிறத கேரா கன்வெர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் நல் வருதோ அங்கெல்லாம் ஆல் டிபார்ட்மெண்ட் இது பண்ணேன். இங்க ஆல்ரெடி டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கு. டைரக்ட்டா நல் வரையில ஆல் ஜாப். ஸோ இப்படி நம்ம மீனிங்ஃபுல் அவுட்புட்டா நம்ம குடுக்க முடியும். ஷார்ட். ஸோ இன்னும் அனாலிட்டிக்கல் ஃபங்ஷன்ஸ்ல இன்னும் நெறைய இருக்கு. அத யூஸ் பண்ணி நான் என்பிஎல்ல வந்து இத விட இன்டெலிஜென்ஸ் வேல ஹேண்டில் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த இத யூஸ் பண்ணி நம்ம சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ என்பிஎல்ஸ் இப்ப இது வந்து ஒரு மீனிங்ஃபுல் அவுட்புட்ட நம்ம ஸோ எங்கெங்கெல்லாம் நல் வருதோ அங்க ஆல் டிபார்ட்மெண்ட் இது பண்ணி குடுக்குறேன். சரிங்களா? இது மாரி பட் இந்த இத வந்து அ இது மாரி நம்ம நல்லா ஹேண்டில் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் அவுட்புட்ட குடுக்கலாம். சரிங்களா? எங்கெங்கெல்லாம் வந்து அ சப் டோட்டல் வருதோ, அங்கெல்லாம் ஆல் ஜாப்ஸ் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மாரி லேபிள் குடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா எங்கெங்கெல்லாம் வந்து சப் டோட்டல், கிராண்ட் டோட்டல் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம்
குரூப்பிங் ஃபங்ஷன் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து டேட்டா இருக்கு. இந்த ரோல் அப் குரூப்ல பண்ணையில வந்து டேட்டா இருந்துச்சுன்னா, அந்த டைமென்ஷன் காலம்ல டேட்டா இருக்குன்னா, அதுக்கு வந்து 0 இருக்கும். டேட்டா இருந்துச்சுன்னா, அப்போ வந்து 0 குடுக்கும். நல்லா இருந்துச்சுன்னா, அப்போ 1 குடுக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாரி தான். இது 1ஆ 0வான்னு சொல்லிட்டு அந்த குரூப்பிங் ஐடி காலத்த யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது எப்போதுமே இதுல ஓலாப் ஃபீச்சர்ஸ்ல மட்டும் தான் அந்த குரூப்பிங் ஐடி ஃபங்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, குரூப்பிங் குரூப்பிங் நம்ம வந்து பாருங்க. இது என்னன்னா, எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு டேட்டா இருக்கோ, டேட்டா இருக்க இடத்துல எல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா, ஆம் 0 காமிக்குது. எங்கெல்லாம் டேட்டா இல்லையோ, அங்கெல்லாம் 1 காமிக்குது. டிபார்ட்மெண்ட்ல இங்கெல்லாம் டேட்டா இருக்கு. டேட்டா இருக்கிறதெல்லாம் வந்து 0 டேட்டா இல்ல அப்படிங்கன்னா, அங்கெல்லாம் 1 சரிங்களா? இது மாரி ஜஸ்ட் இது 0 வேல்யூ இருக்கா இல்லையா அந்த காலம்ல அப்படின்றத பொறுத்து 0 1 நம்மளுக்கு குடுக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஜாப்லயும் இதே மாரி நம்ம குடுக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல ஸ் எங்கெல்லாம் இது டேட்டா இருக்கோ, அங்கெல்லாம் வந்து 0வும் எங்க டேட்டா இல்லாம இருக்கோ, அங்கெல்லாம் வந்து 1ம் தரும். சரிங்களா? நீங்க என்விஎல் யூஸ் பண்ணி இங்க ஆல் ஜாப்ன்னு குடுத்துருக்கோம். பட் அங்கெல்லாம் டேட்டா இல்லையோ அங்க 1. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி நம்மளுக்கு என்னன்னா, ஆ எங்கெல்லாம் இது 0 வருதோ அது வந்து சப் டோட்டல். எங்கெங்கெல்லாம் 1 வருதோ அது வந்து கிராண்ட் டோட்டல். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த குரூப்பிங் ஐடி ஃபங்ஷன் என்னன்னா,
நம்ம ஃபில்டர் கிளாஸ்ல யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் இப்ப GPID equal to new GPID. நான் வந்து இன்புட் ஆகிக்கிறேன். பார்த்தீங்கன்னா GPID எனக்கு 0. எனக்கு 0 எனக்கு ஒன்லி இது மட்டும் வேணும். டிபார்ட்மெண்ட் ரோல கிராண்ட் சப் டோட்டல் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னா, ஓவரால் டோட்டல் வேணாம். ஒன்லி 0 இருக்குதுன்னா, நம்மளுக்கு ஒன்லி எதெல்லாம் வந்து சப் டோட்டல் இருக்கோ அதை மட்டும் வேணும் அப்படின்னா, நம்ம இந்த ஃபில்டர் கிளாஸ்ல யூஸ் பண்ணி ஹேவிங் குரூப் டிபார்ட்மெண்ட் இந்த ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். சேம் queryல வந்து நான் வந்து 1 கொடுத்தேன்னா, எனக்கு வந்து கிரானுலர் லெவல் டிபார்ட்மெண்ட் வைஸ் இந்த கிரானுலர் லெவல் டேட்டா வேணுங்கையில நான் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி சேம் இதை வந்து நான் ஜாபுக்கும் நம்ம ஃபில்டர் பண்ணணும்னா ஜஸ்ட் சேம் இங்க டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுல ஜாப் வைஸ் ஜாப்ல எனக்கு இது வேணும். ஸோ இது மாதிரி நம்ம பேஸ்ட் ஆன் த பிட் வேல்யூ நம்ம ஃபில்டர் பண்ணலாம்னா ஹேவிங் கிளாஸ்ல அந்த குரூப்பிங் ஐடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஹேவிங் கிளாஸ்ல இருக்கணும், செலக்ட் கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் வேணாம்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி ஹேவிங் கிளாஸ்ல மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இன்டெலிஜென்ஸ் ஃபில்டர் நம்மளுக்கு கிராண்ட் டோட்டல் வேணுமா சப் டோட்டல் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல ஸோ எல்லாம் அதோட கிரானுலர் லெவல் டோட்டல். சரிங்களா? இப்ப நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் த ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? மோஸ்ட்லி இது வந்து இந்த பிட் வேல்யூ வந்து குரூப்பிங் ஐடி ஃபங்க்ஷன் வந்து ஃபில்டர் கிளாஸ்ல யூஸ் பண்றதுக்காண்டி நம்ம இது பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் டீமுக்கு நம்ம கொடுக்கையில வந்து இந்த ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். அவங்க வந்து உங்களுக்கு சப் டோட்டல் வேணும்னா 1 கொடுங்க, ஓவரால் டோட்டல் வேணும்னா 0 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம்னா சேம் queryல வந்து அவங்க மல்டிபிள் காம்பினேஷன் ஆஃப் ரிசல்ட் செட்டை இது பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் எழுத தேவையில்ல. ஒரு வாட்டி எழுதிட்டா அதுலேயே வந்து அவங்க மல்டிபிள் காம்பினேஷன் ஆஃப் டேட்டாவை இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது குரூப்பிங் ஐடி ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் டீகோட் ஃபங்க்ஷன். ஸோ ஆரக்கிளில் ரொம்ப பவர்ஃபுல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் இது வந்து என்னன்னா சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் தான், பட் ரொம்ப பவர்ஃபுல் ஃபங்க்ஷன். சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ல லாஸ்ட் ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் பார்த்துருப்பேன், சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இதுதான் வந்து இருக்கையிலே வந்து ஆரக்கிள் ரொம்ப பவர்ஃபுல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. டீகோட் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ல இது வந்து இன்புட் வந்து எந்த டேட்டா டைப் முன்னாடி எடுத்துக்கிறோம், அவுட்புட் வந்து நம்ம எந்த டேட்டா கொடுக்கலாம். சரிங்களா? எஸ்கியூஎல்ல இது வரைக்கும் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் கண்டிஷன் வந்து நம்ம பார்க்கவே இல்லை. பட் டீகோட் யூஸ் பண்ணி இஃப் அண்ட் எல்ஸ் லாஜிக்கை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? இஃப் அண்ட் எல்ஸ் லாஜிக்கை டீகோட் யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எஸ்கியூஎல்ல. சரிங்களா? ஸோ இதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, செலக்ட் டீகோடு, அதுக்கப்புறம் எந்த காலமை நம்ம டீகோட் பண்றோமோ அந்த காலம், அதுக்கப்புறம் அதோட வேல்யூ. இல்லை வேல்யூ, அதோட வேல்யூ, அதோட ஃபர்ஸ்ட் வேல்யூவோட சப்ஸ்டிடியூஷன் என்ன, சப்ஸ்டிடியூட் என்ன.
அதுக்கப்புறம் வேல்யூ 2 அதோட சப்ஸ்டிடியூட் என்ன, அதுக்கப்புறம் இது மாதிரி நம்மளுக்கு எத்தனை வேல்யூ வேணாலும் இது பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல வந்து ஃபைனலா டிஃபால்ட் வேல்யூ, எல்ஸ் வேல்யூ என்ன, டிஃபால்ட் வேல்யூ சரிங்களா, இதுதான். அதுக்கப்புறம் ஃப்ரம் நம்ம எந்த டேபிளோ அந்த டேபிள், இதுதான் சின்டாக்ஸ். இது வந்து காலம் நேம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம். அந்த காலம்ல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ செக் பண்ணு, அந்த வேல்யூ வந்துச்சுன்னா என்ன சப்ஸ்டிடியூட், செகண்ட் வேல்யூ என்ன அது சப்ஸ்டிடியூட், இது எந்த வேல்யூ இல்லாம வந்துச்சுன்னா டிஃபால்ட்டா இருக்கையில என்னது. ஸோ இது மாதிரி நம்ம இஃப் அண்ட் எல்ஸ் சினாரியோவை நம்ம எஸ்கியூஎல் ஹேண்டில் பண்றதுக்கான யூஸ் பண்றது தான் டிகோடு. பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் name job share code. நான் என்ன பண்றேன்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் காலத்தை நான் டீகோட் பண்றேன். 10 வந்தா நான் என்ன பண்றேன்னா அக்கௌண்டிங்னு கொடுக்க சொல்றேன். அக்கௌண்டிங் 20 வந்துச்சுன்னா என்னன்னா 30 வந்துச்சுன்னா பார்ட்டி வந்துச்சுன்னா வந்து எல்ஸ் departments from இப்போ பார்த்தீங்கன்னா டிகோட் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த டீட்டெயில் வந்து இஎம்பி டேபிள்ல இல்லை, இது வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள் தான் இருக்கு. பட் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, டிபார்ட்மெண்ட் 10 வந்துச்சுன்னா டைரெக்டாக இந்த ஸ்ட்ரிங்கை கொடு, 20 வந்துச்சுன்னா இந்த இதை கொடு, 30 வந்துச்சுன்னா சேல்ஸ், 40 வந்துச்சுன்னா இது, இது எதுவும் வராமல் வந்துச்சுன்னா அதர்ஸ்னு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்வெர்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ சேம் லாஜிக்கை வந்து நம்ம ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். பட் அது வந்து என்னன்னா 2 டேபிளை வந்து நம்ம இது பண்ற மாதிரி ஜாயின் யூஸ் பண்ணி பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே டேபிள் யூஸ் பண்ணி டிகோட் யூஸ் பண்ணிருக்கேன். சேம் லாஜிக்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் காலம்ஸ் d dot d name from emp comma tptd number equal to d dot department number. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி சேம் டிபார்ட்மெண்ட் நேம் எடுத்து வந்திருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன இருக்குன்னா
இஎம்பி டேபிளையும் ஸ்கேன் ஆயிருக்கு. டிபிடி டேபிளையும் ஸ்கேன் ஆயிருக்கு. சேம் லாஜிக் வந்து டிகோட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் என்னன்னா, இஎம்பி டேபிள் மட்டும் தான் அக்சஸ் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் வந்து ஆ ஆ ரெ அ ரெகுலரா வந்து அப்டேட் ஆக போறதில்ல. ஸோ வந்து எப்பயாச்சும் தான் அப்டேட் ஆகுது. ஸோ அது வந்து டைரக்ட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம குடுத்தோம்னா, ஒரே ஒரு டேபிள ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம இந்த வேல்யூவ இது பண்ண முடியும். சரிங்களா? ஆ ஸோ இது மாரி அ இஃப் அண்ட் எல்ஸ் லாஜிக் சரிங்களா? ஒரு வேல்யூவ ஸ்கேன் பண்ணிட்டு, அதுக்கு ஆல்டர்னேட் வேல்யூவா நம்ம இது பண்ண சொல்றாங்க அப்டின்னா, நம்ம இது மாரி ஆ டிகோட் யூஸ் பண்ணி பண்ணலாம். சரிங்களா? இது வந்து இன்புட்ட வந்து எந்த டேட்டா டைப் இருக்கலாம். நம்பரா எடுத்துட்டு கேரக்டராவும் இருக்கலாம். கேரக்டரா யூஸ் பண்ணி கேரக்டராவும் இருக்கலாம். சரிங்களா? இது வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சரிங்களா? இது மாரி நம்ம குடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்ப டிகோடு ஜாப்க்கு பண்ணுவோம். ஜாப் இருக்கு. இப்ப இப்படி டிஸ்டிங்க்ட் வேல்யூ இருக்கு. உங்களுக்கு இன்டர்வியூல கேட்கையில ஜஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி வேல்யூ இருக்கு. இந்த ஜாப் வேல்யூ வந்து நீங்க டைரக்ட்டா இப்படி கன்வெர்ட் பண்ணுங்க டெவலப்மென்ட். இது இங்க கிளர்க்கு, சேல்ஸு, பிரசிடென்ட், மேனேஜர், அனலிஸ்ட் இது மாரி கன்வெர்ட் பண்ணுங்க. ஜாப் இது வந்துச்சுன்னா, இது மாரி கன்வெர்ட் பண்ணுங்க அப்டின்னுச்சுன்னா, நீங்க இது வந்து உங்களுக்கு டைரக்ட்டா வந்து டிகோடுக்கான கொஸ்டின் சரிங்களா? நம்ம இந்த மாரி வேல்யூவ இப்டி கன்வெர்ட் பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் டிகோட் யூஸ் பண்ணி இந்த கன்வர்ஷன் நீங்க பண்ண முடியும். ஜஸ்ட் வேற ஒண்ணும் இல்ல. காமா டிகோடு ஜாப் ஜாப்ல ஜஸ்ட் அந்த ஜாப் வந்து டெவ் வந்துச்சுன்னா, எனக்கு வந்து இப்டி குடு டெவலப்மென்ட்க்கு காமா கிளர்க் வந்துச்சுன்னா, எனக்கு வந்து இப்டி குடு. ஆமா. சேல்ஸ் வந்துச்சுன்னா,
சேல்ஸ். ஸோ இது மாரி நம்மளுக்கு எப்படி தேவையோ அது மாரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதர்ஸ்ன்னு குடுக்குறேன். எல்ஸ் வந்துச்சுன்னா அதர்ஸ். ஸோ நம்மளுக்கு எது தேவையோ ஸோ உங்களுக்கு இது மாரி கன்வர்ஷன் பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க டிகோட் யூஸ் பண்ணி இஃப் அண்ட் எல்ஸ் ஒரு வேல்யூ வரையில இது மாரி காமி, இன்னொரு வேல்யூ வரையில இது மாரி காமின்னு சொல்லிட்டு, இந்த மாரி சினாரியோ பேஸ்டு இது வந்துச்சுன்னா, இஃப் அண்ட் எல்ஸ் லாஜிக் இது வந்துச்சுன்னா நம்ம டிகோட். டிகோட் எப்போதுமே வந்து ஈக்குவலிட்டி ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம லாஜிக்க பில்ட் பண்ண முடியும். சரிங்களா? ரேஞ்ச் பேஸ்ட் அனலிஸ் வந்து யூஸ் பண்ணையில நம்ம பண்ண முடியாது. இது வந்து ஜாப் ஈக்குவல் டூ இது ஈக்குவல் டூ கிளர்க். ஸோ இது மாரி ஈக்குவல் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணையில நம்ம டிகோட் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். சரிங்களா? ஆம் சம்டைம்ஸ் இன்டர்வியூல என்ன கேட்பாங்கன்னா, ஸோ ம் ம் யாரா கேண்டிடேட் இது இப்ப சம் group by இப்ப இது இந்த மாரி டேட்டாவா இருக்கு. இது வந்து எனக்கு வந்து ஆ ம் ஸோ இப்படி டேட்டாவா இருக்கு. இப்படி டேட்டா இருக்கத அவங்க ஒரு சில டைம்ல என்னதுன்னா, மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எனக்கு காமி. வந்து இது இப்படி இது இருக்கு. இந்த இடத்துல வந்து இப்படி இது ரோஸா இருக்கத இப்படி காலம்ஸா மாத்திட்டு, அதுக்கு கீழ இந்த வேல்யூஸ காமி அப்படின்னு சொல்லிட்டு, இது
இப்படி எனக்கு டேட்டாவ காமி. ரோஸ்ல இருக்கிறத காலம்ஸா மாத்தி இப்படி காமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, இந்த இத வந்து நீங்க டிகோட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இது வந்து 1980 இருந்துச்சுன்னா 1980 இருந்துச்சுன்னா, நான் வந்து என்ன பண்ணேன், 1980 ஆச்சுன்னா, அதோட அதோட சேலரி குடு. சேலரி குடு. எல்ஸ் நல்லா குடு. இத வந்து நானு 198 இயர்ஸா ஜஸ்ட் இதுக்கு ஒரு அலியாஸா ஜஸ்ட் இயர் 190 இருந்தா அதோட சேலரி குடு, இல்லாட்டி நல்லா குடு. சரிங்களா? இது பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். எயிட்டி ஒன் 81 82 87 பாத்தீங்கன்னா, இதுல ஜஸ்ட் ஒவ்வொரு காலத்தையும் ஜஸ்ட் டிகோட் மட்டும் பண்ணியிருக்கேன். 2 அண்டர் ஸ்கோர் இது இயர வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 190 வந்தா அதோட சம் சேலரி குடு. இல்லாட்டி நல்ல குடு. சரிங்களா? இது மாரி நான் ஒவ்வொரு இதுக்கும் டிகோட் எழுதியிருக்கேன் செப்பரேட்டா அவ்வளோதான். இந்த ஃபார்மேட்ல வந்துச்சு. இதுல வந்து டைரக்ட்டா வந்து நானு இத ஓவரால் நான் வந்து கவுண்ட் குடுக்குறேன். கவுண்ட் குடுத்தோம்னா, கவுண்ட் குடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நல்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா இக்னோர் பண்ணும். நம்ம குரூப் பை கிளாஸ்ல நம்ம பார்த்தது தான். கவுண்ட் வந்து நல்ல இக்னோர் பண்ணிரும். ஸோ ஜஸ்ட் நான் கவுண்ட் குடுத்தேன்னா, நல்ல இக்னோர் பண்ணிட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்துரும்.
வேற ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் கவுண்ட் வந்து நல்லா இன்வெர்ட் பண்ணிரும். ஸோ வந்து கவுண்ட் சாலரி ஓகே. நம்பர் ஆஃப் சம் இது ஸோ ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து கவுண்ட் வந்து எத்தனை வேல்யூ இருக்குன்னு குடுக்கும். இது வந்து நான் வந்து ஆ சம் வந்து ஓவரால் சம் எவ்வளவு அந்தந்த இதுல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரோஸ வந்து காலம்ஸா மாத்திருக்கு அவ்வளவுதான். ஸோ இது மாரி நம்ம இந்த கன்வர்ஷன்லாம் நம்ம ஆரக்கிள்ல டிகோட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். சரிங்களா? ரொம்ப பவர்ஃபுல் ஃபங்ஷன். ஆரக்கிள்லயே வந்து சிங்கிள் ரோ ஃபங்ஷன்ல ரொம்ப பவர்ஃபுல் ஃபங்ஷன் டிகோட் சரிங்களா? ஆ வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து அ எந்த காலம் ஹெட்டிங்கா வரணுமோ, அத வந்து நம்ம வந்து டிகோடர் காலமா குடுத்துட்டு, நம்ம எது வந்து வேல்யூ வரணுமோ, அத வந்து நம்ம அந்த கன்வெர்ட்டட் வேல்யூவா குடுத்துட்டோம்னா, நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது மாரி நம்மளுக்கு எந்த வேல்யூ வேணும்னாலும் நம்ம ரோ இன்டூ காலம்ஸ் இந்த ஃபார்மேட்ல வேணும்னா நம்ம இது பண்ணிடலாம். சரிங்களா? சேம் இத வந்து நம்ம இப்ப ரோல் அப் யூஸ் பண்ணலாம். ரோல் அப். அதோட கிராண்ட் டோட்டலும், சப் டோட்டலும் இது சப் டோட்டல் ரோல் அப். ஓகே. ரோல் அப் வந்து இயர் வைஸ் அலியாஸ் நேம் கரெக்ட்டா குடுத்துட்டோம்னா ஸோ நம்ம இங்க எந்த ஆப்பரேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் பை ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸா நம்ம டிகோட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் டிகோட் யூஸ் பண்ணி இந்த வேல்யூ வந்தா என்ன வேல்யூ நம்மளுக்கு குடுக்கணும்னு அந்த வேல்யூ இல்லாட்டி நான் நல் குடுத்துருக்கேன். ஸோ அதே மாரி எல்லா வேல்யூக்கும் நான் இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணி வேல்யூ குடுக்கணுமா, நல் குடுக்கணுமா குடுத்து கரெக்ட்டா ஓவராலா நான் சம் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதே மாரி கவுண்ட்ட வந்து காமிக்கணும்னாலும் சேம் இதே இத நம்ம வந்து ஆ ஸோ இயர் வைஸ் கவுண்ட் காமிக்கணும்னா நம்ம டைரக்ட்டா இங்க சாம் ச இது சேலரி இருக்கிற இடத்துல ஸ்டாஃப் கவுண்ட் காமிக்கணும்னாலும் நீங்க ஸோ எவ்வளவு டிகோட் வேணும்னாலும் நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் த ரிக்வயர்மென்ட் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்னன்னா கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஸோ அந்தந்த வருஷத்துல எவ்வளவு கவுண்ட் இருக்கு? 1990ல எவ்வளவு? 1991ல எவ்வளவு? 1997ல எவ்வளவு?
ஸோ அது மாதிரி நம்ம கவுண்டை ஸோ கவுண்ட்டையும் நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ டிஃபென்ஸ் 97 என்ன கவுண்டர் இந்த கீழே வந்திருக்கு இது. ஸோ இது மாதிரி நம்ம எப்படிலாம் தேவையோ அதுபடி நம்ம டீகோட் யூஸ் பண்ணி நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எந்த வேர்ல இயர் வைஸ் கவுண்ட். ஸோ டிஃபென்ஸ் நம்ம எந்த காலம் நம்ம ஹெட்டரா வரணும், எந்த காலம் வந்து நம்ம கீழே வேல்யூ வருமோ அதை வந்து இதில் இது பண்ணிக்கலாம் சரிங்களா. இயர் வைஸ் நம்ம எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ரொம்ப பவர்ஃபுல் ஃபங்க்ஷன் சரிங்களா. டீகோடு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ இந்த ஓவர்லாப் ஃபீச்சர்ஸில் கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டா உங்கள் இன்டர்வியூ செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் பேர் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் இதாக இருக்கும் சரிங்களா. புரிஞ்சா அந்த டீகோடும் இந்த ரோல் அப் கியூப் இந்த கான்செப்ட்ஸு? ஓகே. ஸோ நாளைக்கு வந்து என்ன நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா. ஒரு 2-3 டேஸ் இந்த ஓலாப் ஃபீச்சர்ஸே பார்க்க இருக்கும் சரிங்களா. ஓகே. நீ நாளைக்கு இல்லை, நீ மண்டே கிளாஸ் பண்ணலாம் ஓகேவா. சரிங்க.